தன்னை நம்பி வந்த மக்களை, ரசிகர்களை நட்டாத்தில் விட்டு அவர்களை பலி கொடுத்து எப்படியாவது நாம சுகமா இருக்கணும், பிரச்சனை வந்தா தப்பிச்சுக்கணும், கடலுக்குள்ள போய் தலைமறைவாயிரணும், தன்னை நம்பி வந்தவனை போட்டு கொடுத்து காட்டி கொடுத்துட்டு சிபிஐக்கு பக்கம் போனோன்னா வேக வேகமா வந்து எங்களை சுற்ற முடியுமா? செத்து போனவெல்லாம் ஏன் இனத்தை சேர்ந்த அப்பாவியா இந்த 2025 ஒரு சினிமாக்காரர் வராரு, அவர் மூஞ்சியை பார்க்குறோம், அவர் பட்ட பகல்ல ஒரு பெண்ணை குத்தி கொள்றாங்க பள்ளிகள், அது தெரியாதுன்ற இதை சமப்படுத்துவதும் அதை சமப்படுத்துவதும் பக்கா சங்கீதம். அப்பேற்பட்ட எம்ஜிஆரையே பார்த்த ஒரு மிகப்பெரிய தலைவர் செங்கோட்டையன் கடைசியில் புசியானது கீழே இதுலயும் தமிழ்நாடு போலீஸ் தான் சார் பாதுகாப்பு கொடுத்து. தமிழ்நாடு போலீஸ் ஏங்க அதை அடிச்சு கொண்டதும் இதுவும் ஒண்ணா? என்ன நீங்க பேசுறீங்க? பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு ஜீவ சகாப்தன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததை எதிர்த்து தமிழக அரசு வந்துட்டு மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. அந்த இடைக்கால உத்தரவை ரத்து செய்யணும், பிளஸ் அந்த தனிநபர் ஆணையத்தையும் விசாரிக்க அனுமதிக்கணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? அந்த தனிநபர் ஆணையம் என்ன விசாரணை தொடங்குச்சு, என்ன பண்ணுச்சுன்னு யாருக்குமே தெரியாத போதே இவங்க வந்து சிபிஐ விசாரணைங்கிறாங்க. பொதுவாக ஒரு விசாரணைக்கு மாற்றாக இன்னொரு விசாரணைங்கிறது எப்போ வரும்னா, இந்த விசாரணை தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு, அதாவது இந்த விசாரணை ரொம்ப நாளா நடக்குது, இந்த விசாரணையை வச்சு இந்த விஷயத்தை கிடப்புல போடுறாங்க, இல்லை இந்த விசாரணை சார்பு தன்மையுடன் இருக்கிறது, இந்த மாதிரியான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வந்து அதற்கான ஆதாரங்கள் தரவுகளோட நீங்க இருந்தீங்கன்னா பாருங்க, இவங்க இந்த அருணா ஜெகதீசன் ஒருத்தவங்க பேருக்கு போட்டிருக்கிறாங்க, ஒண்ணுமே கண்டுபிடிக்கல, சும்மா வச்சிருக்கிறாங்க, விசாரிக்க கூட இல்லை, ஒரு கணக்கு காமிக்க ஒரு கண் துடைப்புக்காக இந்த ஆணையத்தை நியமித்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு இந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேணும்னு யாராவது கேட்டு நீதிமன்றத்தில் அதுக்கு ஓகே, இவங்க சொல்ற பிரிமியா ஆஃபீஸ் இருக்கு, கேட்பதற்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு ஒரு சிபிஐ விசாரணை கொண்டு வந்தா அது ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ எப்படி சிபிஐ விசாரணை கொண்டு வந்தாங்க? இவங்க நியமிச்சாங்க, அவங்க விசாரணையே தொடங்கலை, உடனே சிபிஐ விசாரணை அப்படின்னு தாவைக்காவினர் கேட்டாங்க. அதை கூட நேர்மையா போடலை, ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமா பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட உங்களுக்கு பணம் வாங்கி தரோம், உங்களுக்கு ஆதார் கார்டை கொடுங்கன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு தெரியாத அப்பாவி மக்கள், அவன் பொண்டாட்டியை இழந்துட்டு புருஷனை இழந்துட்டு குழந்தைய இழந்துட்டு இருக்கான், அவனையும் ஏமாத்தி அவனை படக்கையா மாத்தி சிபிஐ வேணும்னு இவங்க கேட்குறாங்கன்னு கடைசியில் அதையும் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க சிபிஐ கேட்கவே இல்லை, அவங்க தான் பண்ணாங்கன்னு. அப்ப இவங்க பண்ணுவது எல்லாமே ஒரு அறத்திற்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது, எல்லா சட்டத்துக்கு புறமான இல்லீகல் வேலைகளையும் இவங்க பண்ணிக்கிட்டு. ஏன்னா நாளை பின்ன கேட்கலாம்ல, எப்படி நீ சிபிஐ கேட்ட, நீ பிஜேபி ஆளா? நான் சிபிஐ கேட்கலையே, பாதிக்கப்பட்டவங்க கேட்கலான்னு அவனை கை காட்டி விடுறதுக்கு. ஏன்பா கரூர்ல விஜய் தாமதம் வந்ததுனால செத்து போயிட்டாங்க? விஜய் காரணம் இல்லை, புசியானது காரணம் இல்லை, அந்த அப்பாவி மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் காரணம். ஆக தன்னை நம்பி வந்த மக்களை, ரசிகர்களை நட்டாத்தில் விட்டு அவர்களை பலி கொடுத்து எப்படியாவது நாம சுகமா இருக்கணும், பிரச்சனை வந்தா தப்பிச்சுக்கணும், கடலுக்குள்ள போய் தலைமறைவாயிரணும், பனையூர்ல போய் படுத்து தூங்கிடணும், டெல்லிக்கு ஓடி தப்பிச்சிடணும்னு ஆதவர்ஜனா, விஜய், புசி ஆனந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துறாங்க. அப்ப இவர்கள் சிபிஐ போனதுக்கு அப்புறம் பாருங்க, ரொம்ப தைரியமா வந்து பேசினாங்க. 30 நாள் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. 30 நாள் ஒவ்வொருத்தரும் பெட்ரூம் விட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வரல. ஆதவர்ஜனா ஓடி போய் டெல்லியில படுத்துக்கிட்டாரு, இவர் கடலுக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டாரு, இன்னொருத்தர் பனையூர் விட்டு வெளியே வரவே இல்லை. இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு தொட்டுப்பாரு, தொற்றுவியா என்ன வேணாலும் செய், என் ரசிகன் ஒன்றும் செய்யாது, உன் ரசிகன் தான் செத்து போயிட்டானே, ஒரு போஸ்ட் ஒன்று ரசிகன் தான் ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துட்டீங்களே, காட்டி கொடுத்துட்டு போட்டு கொடுத்துட்டு, தன்னை நம்பி வந்தவனை போட்டு கொடுத்து காட்டி கொடுத்துட்டு சிபிஐக்கு பக்கம் போனோன்னா வேக வேகமா வந்து எங்களை தொற்ற முடியுமா? இவங்க தான் வீரர்கள். திரைப்படங்களை ஹீரோக்களா பார்க்குற எல்லாரும் கொடூரமான வில்லன்களாகவும் கேவலமான ஜோக்கர்களாகவும் இருக்கிறாங்கிறதுக்கு இது முக்கியம். தமிழ்நாட்டு மக்களே, சினிமாக்காரங்க போடுற அந்த சண்டையை நீங்க நம்ப வேணாம். ஏன்னா நமக்கு வயிறு எரியுது. செத்து போனவன் தமிழங்க, செத்து போனவெல்லாம் ஏன் இனத்தை சேர்ந்த அப்பாவியா இந்த 2025 ஒரு சினிமாக்காரர் வராரு, அவர் மூஞ்சியை பார்க்குறோம், அவர் வச்சிருக்க விக்க பார்க்குறோன்னு வந்து செத்து போற கூட்டத்தை என்னங்க பண்றது? 30 நாள் தலைமறைவா இருந்த ஒரு கட்சி, அங்கே தான் கட்சியை சேர்ந்த 41 பேர் உயிர் போயிருக்கு. 30 நாள் 35 நாள் தலைமறைவாகி ஓடி ஒளிஞ்சு டிவி விவாதங்களுக்குள்ள பங்கு பெறாம, அதுக்கப்புறம் பிஜேபி கொடுத்த ஊக்கத்தில் சிபிஐ பக்கம் வந்துருச்சு, டிஎம்கே தான் கொண்டுச்சுன்னு பேசிடலான்னு அப்புறம் தைரியமா இன்னைக்கு வந்து பாத்தீங்களா தொட்டுப்பாருன்னு பழி வாங்குற மாதிரி இப்பயும் ஜென்சி கிட்ஸை தூண்டி விடுற மாதிரியே பேசுகின்ற இவர்களெல்லாம் அரசியலுக்கு ஆபத்து. பாரதிய ஜனதாவை கூட நான் இந்த அளவு விமர்சனம் பண்ணதில்லை. அது ஒரு மதவாத கட்சி, சாதியை வைத்து பொழைப்பு நடத்துகிற கட்சி, முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி. அந்த விமர்சனங்களை வைப்பேனே ஒழிய இவர்கள் அதை விட ஆபத்து.
மதவாத சாதியவாத கட்சி கூட ஆபத்து இந்த சினிமா ரசிகர். யாருக்கு ஆபத்து? திமுகவுக்கு? தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு ஆபத்து. ஆனா அவர் கட்சிகளுக்கு வந்து திமுக, அதிமுக, பாஜக யாரோட வேணாலும் கூட்டணி வைக்கலாம். ஆனால் இவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஏன்னா தமிழ்நாட்டை நம்ம முற்போக்கு மண், பெரியார் மண் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். வட இந்தியா மாதிரி மதவெறியை தூண்டி விட முடியாது. இங்க வந்து ராமர் கோயில் சொல்லி எந்த இந்துவும் இங்க இந்துவா இருப்பான், அவன் ஒன்றும் உங்களுக்கு வந்து பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லீமை வந்து நீங்க அடிக்கிறதுக்கு 10 இந்துவை தொட்டுட்டு தான் வர முடியும். முஸ்லீம் அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட முடியாது. சும்மா போயிட்டு கதை விட்டுக்கிட்டு இது பள்ளிவாசலுக்குள்ள முருகன் இருந்தாரு, கோவில் எட்டிலாம் இங்க தமிழ்நாட்டுக்காரனே வந்து நின்றுவான். எல்லா பிள்ளைமாரு, வன்னியர், உடையார், கோனார் வந்து நின்றுவாங்க. எதுக்கே பாய கைய வச்சாரு? தமிழ்நாடு. ஆனா இந்த விஜய் ரசிகர்கள் மூலமாக இங்கு மதவாதத்தை பாரதிய ஜனதா கொண்டு வந்துரும். கண்டிப்பா விஜய் ரசிகர்களுக்கு ஒண்ணுமே தெரியும். அதுதானே ஆபத்து. அதனால நான் பதறேன். இப்ப பாஜக காரங்கள்ட்ட ஒரு நேர்மை உண்டு. ஆமா நாங்க முஸ்லீம்களுக்கு எதிரி தான், அவனை பாகிஸ்தானுக்கு அனுப்புவது இந்து ராஷ்டிரான்னு பேசிடுறாங்க. கூட்டம் வராது. அப்படி பேசினாலே எந்திரிச்சு போயிடுவாங்க, இது மதவெறியை தூண்டி விடுறாங்க. விஜய் ரசிகர்களை வந்து என்ன நம்புறாங்க, இவங்க மதவாதத்துக்கு எதிரானவங்க, விஜய்க்கு மதவாதம் கிடையாது. அது உண்மைதான். விஜய்க்கு மதவாதம், இந்துத்துவான எதுவுமே தெரியாது. அதனால அந்த கூட்டத்தை வைத்து இவர்கள் ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு பார்த்தா 2001 திமுகவும் தான் கூட்டணி வச்சிருக்கு. அவங்களுக்கு தெரியாம கூட்டணி வச்சாங்க. தெரியாமையா கூட்டணி? அதே மாதிரி இவர்களும் திமுக, அதிமுக கூட்டணி வைத்தது நேரடியான கூட்டணி. பாரதிய ஜனதா இப்போது ஷிண்டேக்களுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அது நடக்கல. செந்தில் பாலாஜியை வச்சு, நேருவை வச்சு, ஈவன் எடப்பாடியை வச்சு, செங்கோட்டையனை வச்சு எல்லா முயற்சியும் நடந்தாலும் பெரிய லெவல்ல மகாராஷ்டிரா மாதிரி இங்க கொண்டு வர முடியல. அந்த மகாராஷ்டிரா மாடல் தான் இப்போ பாஜக இந்தியா முழுக்க. ஒண்ணு நேரடியா வரணும், வர முடியலையா கவர்னர் வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தொந்தரவு செய்யணும். இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு கட்சியை அடிமையாக்கி, கூட்டணி கட்சியாக்கி அதை 2 3 ஆளுங்க ஒரு கூட்டணி எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி கூட, மிக வலிமையா இருக்கிற கட்சி கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக. அவங்க எதுக்கு விஜய நாடணும்? அதிமுகவோட கூட்டணி வச்சு அதிமுகவை அழிக்கிறது தான் அவங்க நோக்கம். செங்கோட்டையனை அனுப்பி விடுறது, எடப்பாடியை யூஸ் பண்ணிக்கிறது, டிடிவி தினகரன். அமித்ஷாவே இங்க வந்துட்டு எடப்பாடி அவர்கள் தான் எங்களுக்கு தலைமை அப்படின்றாரு. எடப்பாடி அவர்கள் என்னுடைய தலைமைங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை. என்டிஏ கூட்டணிக்கு தலைமை, என்டிஏ கூட்டணிங்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வேற மாதிரி பேசுவாரு. அவங்க இன்னும் எடப்பாடி எல்லாம் அவங்க வந்து அண்ணாமலை ஸ்டேஜ்லயே சொல்லிட்டாரு, ஸ்டேஜ்ல சொல்றாங்க எடப்பாடி அவர்களே முதல்வராக பாடுபடுவோம்ட்டு. அதெல்லாம் அவ்வப்போது சொல்றாங்க. அவங்க வரும்போது எடப்பாடி அமைதியா தான் இருக்கிறாரு. அப்புறம் அவ்வப்போது அதிகாரத்தில் பங்குங்குவாங்க, கூட்டணி ஆட்சிங்குவாங்க. அவர் எடப்பாடி தனித்து பெரும்பான்மையோட ஆட்சிங்குவாங்க. பாஜக என்ன பண்ணுதுன்னு பச்சை குழந்தை கூட தெரியுங்க. அதிமுக காரங்க உண்மையான எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்களுக்கு ரத்தம் துடிக்கும். நம்ம கட்சியை வந்து இவங்க அழிக்க பாக்குறாங்களே அப்படிங்கிற விஷயம் தெரியும். உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு பாரதிய ஜனதா மற்ற மாநிலத்தில் என்ன பண்ணுச்சு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அதனால பாவம், அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம். எப்படியாவது செதைச்சு அந்த இடத்துக்கு பாஜக அல்லது விஜய் மாதிரி யாராவது ஒரு நடிகரை கொண்டு வரணும். விஜய்ங்கிற இடத்துல நீங்க அடுத்து யாரை வேணாலும் போட்டுக்கோங்க. அடுத்து விஜய் சேதுபதியோ சிவகார்த்தியனோ, ஒரு பேருக்கு சொல்றேன், உடனே விஜய் சேதுபதியான்னு கேட்டுறாங்க. அடுத்து அதாவது குழந்தைகள் அதிகமா இருக்கக்கூடிய நடிகர்கள், அதான் அவங்களுடைய டார்கெட். குழந்தை, அதாவது சிந்திக்க தெரியாத அடுத்த ஜெனரேஷன். 13-14 வயசு பையன் வந்து எதுவுமே தெரியாது அவனுக்கு டான்ஸ் மட்டும் தான் தெரியும். விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, சிவகார்த்திகேயன் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, தனுஷ் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. அதை தவிர்த்து அவனுக்கு மொழி, இனம், சமூகம், இடஒதுக்கீடு, சமூக நீதி, ஆண் பெண் சமத்துவம், ஆணவ கொலைகள் இது குறித்து எதுவுமே தெரியாத 13 வயசுலேருந்து 18 வயசு உள்ள பசங்களுக்கு விஜய் கவர்ச்சியா, எடப்பாடி கவர்ச்சியா, ஸ்டாலின் கவர்ச்சியா, இவர் சீமான், இவங்க எல்லாரையும் பாக்குறாரு. இல்லையே இவர் தான் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, இவர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை டார்கெட் பண்ற நடிகர்களை பிஜேபி டார்கெட் பண்ணி ஒரு மெயின்டைன் பண்ணுது. அந்த மாதிரியான நடிகர் தான் விஜய். அதனாலதான் சிபிஐ வந்தோன்னா அவங்க எல்லார் முகத்திலையும் அவ்வளோ ஒரு உற்சாகம் வருது. இல்ல சார், ஆனா இப்ப என்ன தகவல் சொல்லப்படுதுன்னா, இது திமுகவோட பதற்றம், அதனாலதான் அவங்க சிபிஐ விசாரணை எதிர்த்து போறாங்க. இல்ல அவங்க அன்னைக்கே போயிட்டாங்களே, நான் தான் முகாந்திரத்தை சொல்றேனே, அதை நீங்க மறுத்து பேசுங்க. இவங்க போட்ட தனிநபர் ஆணையம் ஏன் நீங்க பதட்டம் வந்து தாவைக்காவுக்கு தானே. ஆனா தனிநபர் ஆணையம் அபிஷியலா அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போய் அங்க நிக்கிறாங்களே. யாரு? இது அந்த ஜட்ஜ் அவர்கள் போய் அந்த அபிஷியலா அந்த இதுவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்ன வராம எப்படி சார் போக முடியும்? ஏங்க தனிநபர், அதாவது அவங்க ஒரு நீதிபதி இதெல்லாம் தான் சந்தேகத்தை கிளப்புது. கோர்ட்டு தான் அந்த கேள்வி எழுப்புது. சரி, என்ன விசாரணை செஞ்சு அவங்க என்ன முடிவு சொல்லியிருக்காங்க? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பதட்டம் வந்து தாவைக்காக்கு தான். அதாவது இந்த விஷயத்துல வலதுசாரிகள் கட்டமைக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. 41 பேர் செத்தோன்னா உடனே போன முதலமைச்சர், அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அதிமுக விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் உண்மையான அரசியல்வாதி. அவங்க எந்த கட்சியும் அவன் திமுக, அதிமுக, பாமக என்ன பண்ணணும், இவன் தாங்க அரசியல்வாதி. தன்னுடைய கட்சி கூட்டத்துல 4 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாலே அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. அவங்கதான் அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதி போய் நிக்கிறாங்க. இந்த அறிவியலி கூட்டம் என்ன சொல்லுது, எப்படி ஒன்னே வந்தாங்க, உங்க தலைவர், எங்க தலைவர் ஓடி போய் பனையூர்ல படுத்துக்கிட்டாரு, எவ்வளவு கேவலம். இந்த சம்பவத்துக்கு பேரு அதுவரையும் ஆதரித்து வந்த சில பத்திரிகையாளர்கள் கூட மாத்திட்டாங்க. ஆக விஜய் என்ன இவ்வளவு,
ஏன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி இவர் என்ன மனிதரான். ஆனா உடனே போன அந்த அமைச்சர் தான் அவர் பள்ளிக்கல்வித்துறை கீழே வர்ற ஒரு பெண் இறந்தப்போ எனக்கு தெரியாது, மத்தியானம் தான் அந்த நியூஸே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சம்பவம் வேற இது வேறங்க. ஏங்க ஒரு 41 பேர் ஒரு கிரவுடுல ஊரறிய லைவ்ல போய்கிட்டு இருக்காங்க. ஆமா அதாவது இருட்டுல இது பட்ட பகல்ல ஒரு பெண்ணை குத்தி கொல்றாங்க பள்ளிக்கல்வி, அது தெரியாதுன்றாரு. இதை சமப்படுத்துவதும் அதை சமப்படுத்துவதும் பக்கா சங்கித்தனம். இந்த சங்கித்தனங்கிறதுனா மக்கள் ஒரு பிரச்சனையை பேசும்போது இன்னொன்னு மடைமாற்றுவது. ஏன் நீ கோயிலுக்குள்ள வன்னியர்களையும் உடையார்களையும் ஆதி திராவிடர்களையும் உள்ள விட மாட்டேங்கிறானா? சர்ச்சில் என்ன பிரச்சனை தெரியுமா? முஸ்லிம்ஸ் வருதா போடுறாங்க தெரியுமா? கடைசி வரை இதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. இவர்கள் பார்ப்பனர்களுக்கு அடிமையா இருக்கிறத சந்தோஷமா ஏத்துக்க வைப்பாங்க திருப்பி. அதுதான் இது. இன்னைக்கு நடந்த 41 கொலை, ராகுல் காந்தி பதறி போய் விஜய்க்கு போன் பண்றாரு. ஒரு இந்தியாவே உழுக்குன ஒரு கொடூரம், இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது, ஒரு தண்ணி பாட்டில் அரேஞ்ச் பண்ணல, வந்த கூட்டத்துக்கும் ஒழுங்குனா என்னன்னு தெரியாது, ஒழுங்குபடுத்தியவர்களுக்கும் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது. ஒரு சினிமா மோகம், லைட்டை போட்டு ஆஃப் பண்றாரு. அது சினிமா ஷூட்டிங் நக்கீரன் கோபால் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த சிபிஐ விசாரணை இதுவரையும் அதை நோக்கி நகரல? உள்ள 63 ட்ரான் கேமரா இருந்ததுங்கிறாங்க. ஏன் சிபிஐ விசாரணை இதுவரை அது நடத்தல? நடந்துட்டு தான் இருக்கு. அதுலதான் மேட்டர் இருக்குங்கிறாங்க. ஜனவரிக்கு அப்புறம் நடக்கும் அமித்ஷாவுடைய வேட்டை. பாஜகவை பொறுத்தவரையும் கெட்டவங்களை காட்டி கொடுப்பதல்ல, அப்படி பார்த்தா அவங்களை தக்க வைப்பதுதான். அப்படி பார்த்தா முதல்வர் அவர்களே நிறைய விஷயத்துக்கு சிபிஐ விசாரணை மாத்திருக்காரு. சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த விஷயத்துல மட்டும் எப்படி பாஜக விசாரணை இவங்க உடனே போனது ஏன்? இப்ப இவங்க ரத்துன்னு அஜித் குமார் விஷயத்துல உடனே தான் சிபிஐக்கு மாத்தினாரு. ஆமா, அதுல தமிழ்நாடு போலீஸே சம்பந்தப்பட்டிருக்கு. இதுலயும் தமிழ்நாடு போலீஸ் தான் சார் பாதுகாப்பு கொடுத்து. தமிழ்நாடு போலீஸ் ஏங்க அது அடிச்சு கொன்னதும் இதுவும் ஒண்ணா? என்ன நீங்க பேசுறீங்க? தமிழ்நாடு போலீஸ் அதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அடிச்சு கொன்னாங்களா யாரு? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நாங்களே நேரடியா என்னுடைய துறை சார்ந்து ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப உடனே நீங்க சிபிஐ விசாரிங்கப்பா, நீங்க சிபிஐ விசாரிச்சு யாரை தண்டிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை. அதுவும் இதுவும் எப்படி நேர்மையா இருக்க முடியும்? இப்ப நான் என்னுடைய சம்பந்தப்பட்ட இடத்துல ஒன்று நடந்திருக்கிறப்ப நானே விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இன்னொருத்தவங்களை அதே ஏஜென்சி தான், அதே ஆபீசர்ஸ் தான், இந்த இடத்துல மட்டும் எப்படி அவங்களுக்கு துணை போயிருவாங்க? துணை போறதுன்னு நான் சொல்லல, அவங்களுடைய பதட்டம் அதுல இருக்கு. சிபிஐ ஏன் இங்க வந்து இந்த பிரச்சனை நடந்தாலும் 30 நாள் பேசாம இருந்தாங்க? அது இந்த மாதிரி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா? இந்த மாதிரி விடுதலை எந்த கட்சியும் இருக்காது. எவ்வளவு என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. அந்த இடத்துல வேன்ல இருந்து அவர் குதிச்சிருந்தா உண்மையிலே ஹீரோ. என்ன ஏன் தூக்குறீங்க, என்ன மயக்கம் போட்டு விழுகுறீங்க? அப்பயும் வாட்டர் பண்ண தூக்கிற ஒருத்தன் செருப்பை கட்டி எரியிறான். பாரு தலைவா அங்க மயக்கம் போட்டு விழுகுறாங்கன்னு பிரஸ் பீப்புள் கேக்குறாங்க. 36 பேர் செத்து போயிட்டாங்கன்னு. இப்ப ஒரே ஓட்டம் உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு விக்க சரி செஞ்சுட்டு நீங்க வர்றதுக்கு 13 மணி நேரம் அங்க பெண்கள் ஆண்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. டிவி லைவ் பார்த்து ரசிக்கிற எனக்காக இத்தனை பேர் இருக்கிறான், எனக்காக இத்தனை பேர். சுய மோகம், அந்த சுய மோகத்துல அதை ரசிச்சு லைட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஷூட்டிங் போட்டு விளையாண்டு வர்றதுக்கு 13 மணி நேரம். 36 பேர் செத்து போயிட்டானோன்னு எடுத்தே பாரு ஓட்டான்னு வடிவில் சொல்ற மாதிரி 30 மணி நேரத்துல பனையூர்ல வந்து படுத்துட்டீங்க. இது வந்து ஒரு அரசியல் தலைமைக்கான பண்பா? இதுதான் எல்லாரும் பதறாங்க. இப்படி ஒரு கட்சி உலகத்திலே கிடையாது. ஆர்எஸ்எஸ் இப்படி இருக்காது. கொள்கை ரீதியா எனக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பாமக, எத்தனையோ கட்சிகள் மீது. ஆனா அது கட்டமைப்போடு இருக்கிற கட்சி. தான் தொண்டை ஒருத்தன் சாகும்போது இப்படி போக மாட்டாங்க. வீட்டுல போய் அவனா படுத்து தூங்க முடியாது. எப்படி சார் நைட்டு தூங்கினாங்க? 1.25 வயசு குழந்தை குடல் வெளியே போய் செத்துருக்கு தன்னுடைய கூட்டத்துக்கு வந்ததுனால. எப்படி சார் ஒரு மனுஷனால தூங்க முடியுது நைட்டு? ஒரு நாய்க்குட்டி செத்து போனதை ரோட்ல பார்த்தா அந்த டிரைவர் அன்னைக்கு ஒரு மணி நேரம் லாரியை நிப்பாட்டிட்டு ஏதோ சாமியை கும்பிட்டு தான் போவார்னு சொல்லுவாங்க. ஒரு நாயை ஏத்திட்டோம் தெரியாதனமா அந்த லாரி ஓட்டும் போது, தெரியாதனமா அந்த பூனை செத்து கிடக்கும், முயல் செத்து கிடக்கும் ரோட்ல ஹைவேல போனீங்கன்னா. டக்குன்னு அவன் வந்து ஏதோ ஒரு உயிரை கொண்டுட்டோமேன்னு பதறுவாங்க. அதான் சார் மனிதாபிமானம். இந்த புயல்ல இலங்கையில ஒரு யானை ஒரு மானை தள்ளிக்கிட்டே வந்து காப்பாத்துது வெள்ளத்துல. எவ்வளவு வீடியோக்கள். மிருகத்துக்கு இருக்கக்கூடிய மனசாட்சி கூட இல்லைன்னா அந்த அளவு குற்ற உணர்ச்சி. 13 மணி நேரம் நம்ம பவுடர் போட்டு வர்றதுக்காண்டியும் இந்த ஏழை மக்களை இல்லாதவங்களை இந்த சினிமா முகத்துல இருக்க இந்த முட்டாள்களை நம்ம ஏமாத்தி இருக்கணும். அந்த பாவம் அவன் கடைசியில அவனுக்கு வந்து அதை விட என் குழந்தைய விட விஜய் தான் முக்கியம்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்ப தமிழ்நாட்டுல வந்து அதற்கு யார் காரணம்? யாரு காரணம்? விஜய் தான் காரணம். சரி என்னங்க நீங்க விஜய பார்க்க வந்து தானே அவன் இப்படி ஆயிருக்கிறான். இல்ல அவர்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதுவரை ஆண்ட கட்சிகள் காரணம் இல்லையான்னு கேக்குறேன். அதான் இது எவ்வளவு அற்புதமான கேள்வி பாருங்க. அதாவது ஒருத்தனால நேரடியா செத்தான்னு சொல்றாங்க, அவன் பேரை நீங்க சொல்ல விஜய் மேல தப்புதான். விஜய் மேல தப்புதான். இதை நீங்க திருத்தி இருக்கலாமே அப்படின்னு. இவங்கதான் வந்து இந்த கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவ். அதாவது இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகளாலதான் இப்படி இருக்காங்க நீங்க வந்துட்டு. ஆனா இப்ப புதுசா ஒரு கட்சி வருது. அந்த கட்சி எதுனா இந்த திராவிட கட்சிகளுக்கு இவர் ஆல்டர்னேட்டிவா யாரு? இவரால செத்துவாங்க, இவங்களை வந்து திருத்த வேண்டிய வேலை. ஆல்டர்னேட்டிவ் நான் சொல்லல சார். இந்த கேள்வியிலேயே அரசு மீது எந்த தவறும் இல்லையான்னு கேக்குறேன். இதுல அரசு மீது எப்படிங்க? அது எடப்பாடி ஆட்சியா இருந்தாலும் சரி 1% கூட தவறு இல்ல. இதுல எப்படி தப்பு இருக்க முடியும்? அதனாலதான் இன்னைக்கு பாண்டிச்சேரியில அடுத்த ரோட் ஷோக்கு தடுக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? எங்களை அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே விக்கிரவாண்டி பல மாநாடுகள்ல டோல்கேட்ல நிப்பாட்டி இருக்காங்க. இப்படி வரக்கூடாது, பைக்ல 3 பேர் போக கூடாது. அப்பெல்லாம் இவங்க என்ன சொன்னாங்க? பயப்படுறாங்க, உங்க 30 கூட்டம் வராது,
திமுக கூட்டம் வராது, எங்க தலைவர் வர கூட்டத்தை பார்த்து மிரட்டலா சும்மா பதறுதான்னு இந்த நடிகர் அஜித்துக்கு சவால் விடுற மாதிரியே இந்த ரசிகர்கள் பேசிட்டு இருந்தாங்க. இது ஒரு ரசிகர் கூட்டம், தயவு செய்து ஒரு அரசியல் கூட்டம் வைக்காது. இது ஒரு மொழி எதிர்ப்புக்கு வந்த கூட்டம் கிடையாது, சமூக நீதிக்காக வந்த கூட்டம் கிடையாது, சிறுபான்மையினர் உரிமைக்காக வந்த கூட்டம் கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஒரு பையன் போட்டான் பாருங்க என்டிடிவி ரிப்போர்ட் இருக்கு மாலை, அவங்க தான் ஃபுல்லா அந்த பையனுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குமோ அதுதான் விஜய்க்கு இருக்கும். அதுல கொஞ்சம் அரசியல் உணர்வு உட்பெற்றவர் ஆதவ அர்ஜுனா. வன்மம் எப்படியாவது திமுக அழிக்கணும், திராவிடத்தை அழிக்கணுங்கிற வன்மம் குறைந்தவர் ஆதவ அர்ஜுனா. புசியானது அரசியல் பேசி நான் பார்த்ததே கிடையாது. அருண் ஐஆர்எஸ் ராஜபக்சே மாதிரி பேசுறாரு, அதிபர் ஆட்சிங்கிறாரு, அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இதெல்லாம் ஒரு கட்சி, இது ஒரு தலைமை, இது ஒரு கட்டமைப்புங்கிறப்ப ஈஸியா வலதுசாரிகளும் சங் பரிவார்களும் இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த பெரியாரை ஒண்ணுமே பண்ண முடியல, சமூக நீதியை ஒன்றும் பண்ண முடியல, பிற்படுத்தப்பட்டவர்கள் நல்லா படிக்கிறாங்க, வன்னியர்கள் படிக்கிறாங்க, தேவமார் படிக்கிறாங்க, கோனார் படிக்கிறாங்க, எல்லா சமூகத்தினரும் படிக்கிறாங்களே, மற்ற ஸ்டேட்ல ஒரே ஒரு ஜாதி மட்டும் தானே படிக்குது, மற்றவனையெல்லாம் முட்டாளாக்கி ராம பக்தர்களாகவும் கிருஷ்ண பக்தர்களாகவும் ஆன்டி முஸ்லீமாவும் பள்ளிவாசல் இடிக்க மட்டும் வச்சுக்கிட்டோமே. இங்க என்னன்னா எல்லா சமூகத்தினரும் படிச்சிருக்கிறான், எல்லாரும் ஜட்ஜா இருக்கான், பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போறாங்க, இது போதாதுன்னு இவங்க நீதி கட்சி காலத்துல வந்து சத்துணவு, மதிய உணவு, சைக்கிள், எல்லாத்தையும் கொடுத்து வேற வேற லெவல்ல கொண்டு போறாங்களே. கலைஞர் ஜெயலலிதாவும் போட்டி போட்டு இந்த சமுதாய மக்களை வளர்த்துருக்காங்களே, எம்ஜிஆர் கலைஞர் வளர்த்துருக்காங்களே, அண்ணா வளர்த்துருக்காரு, பெரியார் சொல்ல சொல்ல காமராஜர் சமூக நீதியை வளர்த்தாருன்னு இந்த மண்ணே சங்கிகளுக்கு வேற மாதிரி இருக்கு. மதம் கடவுள் பாகிஸ்தான், மதம் கடவுள் பாகிஸ்தான், பசு மாடு மாட்டு கோமியம் இப்படி வளர்ந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய சமூக நீதி அரசியல் தலை சுத்துது. என்னடா அந்த பூமி இப்படி இருக்கேன், அதனால பார்த்துருக்கான் இவனுக்கு என்னடா வீக் பாயிண்ட்னு. தலைவா, சினிமாக்கு இந்த மாதிரி ஆந்திராவும் தமிழ்நாடு தான் அடிமையா இருக்கு, இதை வச்சு விளையாடுங்க அப்படின்ட்டு அவங்க பிடிச்ச ஆளு தான் விஜய். அதனால விஜய் வந்து பாஜக எதிர்ப்பாளர்ங்கிற எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஜனவரிக்கு அப்புறம் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி சார், நீங்க சொன்ன இதே விஷயம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையனை வந்துட்டு அமித்ஷா சொல்லி தான் தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. இருக்கலாம், வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏங்க அவரே செங்கோட்டையனே சொன்னாரே, இதெல்லாம் உதயநிதி சொல்றாருங்க. அமித்ஷா சொல்லி தான் நான் எல்லா வேலையும் செய்யறேன்னு செங்கோட்டையனே சொல்லிட்டாரு. திரும்பி அவர் மாத்தியும் சொன்னார், இல்ல அப்படிலாம் யாரும் சொல்லல எனக்கு. அது அவரை சபாக்கிழமை ஒண்ணு புதன்கிழமை ஒண்ணு பேசுறதா? பிஜேபி தானங்க இயக்குது, எடப்பாடியும் அவர் தான். நான் தான் சொன்னேன், அதிமுகவை அழிக்கணும், திமுகவை அழிக்கணுங்கிறது பாஜக நோக்கம் கிடையாது. இந்த தேர்தலில் அவங்களுக்கு வந்து கருத்தியலா தமிழ்நாட்டில் வந்து மூட நம்பிக்கையை உண்டு பண்ணணும், மதவெறியை உண்டு பண்ணணும், சாதி வெறியை உண்டு பண்ணணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு வந்து இன்னைக்கு 2 திராவிட கட்சியும் நிற்கிறாங்க. கலைஞர் ஜெயலலிதா, கலைஞர் எம்ஜிஆர், அண்ணா, காமராஜர் எல்லாருமே சங்கிகளுக்கு சிம்ம சுப்பனமாயிடுறாங்க. அப்போ யாருறாங்கிறப்ப அரசியலே தெரியாம ஒரு கூட்டம் உருவாகணும்னா, அரசியலே தெரியாத ஒரு தலைமை வரணும்னா விஜயை பார்த்துருக்காங்க. 53 வயசு அவருக்கு எந்த அரசியலும் தெரியாது. வா ஊழல் ஒழிப்பியா, ஊழல் ஒழிப்பேன் பஞ்சு டைலாக், வா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதை ஒன்றை மட்டும் சொல்லு, வேற எதுவும் வேணாம், ஊழலை ஒழிப்பேன், 2 திராவிட கட்சி, அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு செங்கோட்டையனை கூட பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் அவருடைய ஊழல் ஒழிக்கிற லட்சணம், பிஜேபி எதிர்க்கிற லட்சணம். பிஜேபி சொன்னாலே பக்கத்தில் வச்சுட்டு பிஜேபி எதிர்ப்பாரு. இவர் செங்கோட்டையன் 45 வருஷமா அதிமுக பயணித்தவர், 54 வருஷம். இவர் வந்து ஊழலை ஒழிப்பாராம், இவரை கூட்டி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு எந்த இலக்கு நோக்கமும் கிடையாதுங்க. கொடுத்த ஸ்கிரிப்டை படிப்பாரு. இனி செங்கோட்டையனே விஜய் எப்போ சந்திப்பாருன்னு அவருக்கே தெரியாது, செங்கோட்டையனுக்கே தெரியாது. அதிகபட்சம் புசியானந்தா தான் அவர் சந்திக்க முடியும். அப்பேற்பட்ட எம்ஜிஆரையே பார்த்த ஒரு மிகப்பெரிய தலைவர் செங்கோட்டையன் கடைசியில் புசியானந்து கீழே என்னென்ன பண்ணணும்னு கேட்டு செயல்படுற நிலைனா பாவம் தான் இதெல்லாம் அவருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல, ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரீசெண்டா ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் நாங்க ஒன்று சேருவோம். அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதான் ஆதவ அர்ஜுனா சொன்னதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இப்போதைக்கு இலக்கு திமுகவுக்கு எதிரான இதை பண்றது, அதிமுக காலி பண்றது, இந்த வேலையை தான். இல்ல அது ஒரு தேர்தல் கூட்டணியா பார்க்க முடியாதா நம்ம? பல நேரங்களில் நம்ம தேர்தல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனைவரும் டிடிவி ஓபிஎஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணியே அந்த தேர்தலுக்கான கூட்டணி தான். நம்ம இந்தியா முழுக்க பார்க்க கூட்டணி தான். அதுல என்ன சந்தேகம்? அது சாத்தியமான்னு நான் கேட்கிறேன். தெரியல, அது அவங்களுக்குள்ளான விஷயங்கள். யார் முதலமைச்சர், யார் டெப்டி சிஎம். ஆதவ அர்ஜுனா தான் எடப்பாடியும் விமர்சிக்கலையே, அவரு அதிமுகவை விமர்சிக்கவே இல்லையே, பாஜக விமர்சிக்கல. சேர்ந்தா இவங்களுக்கான இவங்க வச்சிருக்க என்ன கேட்டா சேரணும், சேர்ந்தாதான் இவங்க முகத்திரை வந்து கிளியும், இமேஜ் என்னன்னு தெரியும். நான் வந்து ஊழலற்றவன், 2 கட்சியும் ஒழிக்க வந்தவனுங்கிற அந்த காமெடியெல்லாம் வெளியே வரும். விஜய் ஒன்றும் இல்லடா சும்மா அவங்க வந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து தெரியும். மற்றபடி இது ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொன்று, இப்போ புதுச்சேரியில் விஜய் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை கேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இது கொடுத்தாங்க, பெர்மிஷன் கேட்டாங்க, அதுவும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நேற்று புசியானந்த் அவர்களும்
ஆதவ அர்ஜுனா அவர்களும் நேரிலேயே போய் முதலமைச்சர் அவர்களை ரங்கசாமி அவர்களை சந்தித்து பெர்மிஷன் கேட்டாங்க. மீண்டும் நிராகரிப்பு தான் செஞ்சிருக்காங்க. வேணும்னா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துக்கிறது இதை? தொடர்ந்து ரிஜெக்ஷனாவே இருக்கு. எங்க ரிஜெக்ஷன்? தொடர்ந்து அங்க மர்டர் நடக்கும்போது தொடர்ந்து ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. இதுவரை எந்த கட்சி எப்படி நம்ம மர்டர்னு சொல்ல முடியும்? அது ஒரு ஆக்சிடென்ட். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. எங்களுக்கு எங்க உயிர் போயிருச்சுங்க. 41 உயிர், ஒரு 1.25 வயசு குழந்தை. அது படிச்சு பெரிய ஆளாகி விஜய் மாதிரி இல்லாம ஒரு அறிவாளியா, பகுத்தறிவாதியா, ஒரு மார்க்சிய சிந்தனையாளரா வந்திருக்கலாமே அந்த குழந்தை. அது ஏன்னா அது ஒரு ஏழை வீட்டு பிள்ளைதான். அவங்க அம்மா அப்பா மாதிரி லூசு மாதிரி இப்படி சினிமா ரசிகரா இல்லாம அந்த குழந்தை நல்ல குழந்தையா வந்து மக்களை ஏன் நம்ம லூசு லூசு? மக்கள் லூசு கிடையாது, தலைவர்கள் லூசு கிடையாது, பாரதிய ஜனதா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை சரியில்லைன்னா சரியில்லைன்னு தானே சொல்லணும். பெரியாரை பத்தி தெரியாம, அம்பேத்கரை பத்தி தெரியாம, மார்க்சியத்தை தெரியாம ஈழத்துல நம்ம மக்களை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசிய அரசியல், முல்லை பெரியாறு, காவேரி இதையெல்லாம் பேசி இதுக்காக போராடி உயிரை விட வேண்டிய ஒரு கூட்டம் சினிமா நடிகரோட ஃபங்கை பார்க்க வந்தேன், சினிமா நடிகருடைய ஷேட் கலரை பார்க்க வந்தேன்னு சொல்லி உயிரை விட்டா அவனை என்னதான் பண்றது? நல்ல வேளை பெரியார் போன்ற தலைவர்கள் உயிரோட இல்லை. இதெல்லாம் கேட்டாலே நம்ம மாரடிச்சுட்டா கடைசியில் தமிழ் சமூகம் இவ்வளவு மோசமாவா இருக்குன்னு செத்து போயிருப்பாங்க. உண்மையில நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஒரு 1/4 நூற்றாண்டு காலமா எழுத்து, படிப்பு, வாசிப்பு எது குறித்து ஒரு சிந்தனை இல்லாத ஒரு கூட்டம் வந்துருச்சு. என்னை கேட்டா ஒருத்தன் வலதுசாரியா கூட இருக்கலாம், அவன்கிட்ட நம்ம பேசி உரையாடலாம். கடவுள் இருக்கு இல்ல, இது இந்து நாடு, சாவர்கர் சொன்னதுதான் சரி, பெரியார் சொன்னது தப்பு, அப்படி ஒருத்தன் உரையாடினா சந்தோஷப்படுவேன். வாடா, ஏதோ நீ படிச்சிருக்கடா, அவனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குடா, வாடா நம்ம பேசலாம். சரி சரி. இப்ப இவர்களை திருத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? திருத்த வேண்டிய கடமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு, சிந்தனையாளர்களுக்கு இருக்கு, அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. அதை நம்ம செய்யாம அவங்களை விமர்சிச்சுட்டே இருக்கோம். பெரிய லெவல்ல விட்டுட்டோம். ஒரு 90களுக்கு அப்புறம் அந்த குளோபலைசேஷன்ல பெரிய லெவல்ல முற்போக்கு இயக்கங்கள். அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. அதை நம்ம செய்யாம மத்தவங்க மேல போடாதீங்க, ஏன் மேல சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், நம்மிடம் இருக்குன்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடிடம் இருக்கு. நம்ம பெரியாரை கொண்டு போய் சேர்க்கல, பெரியாரை கொண்டு போய் சேர்க்கல. தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, மொழி வழி மாநில உரிமைனா என்னன்னு தெரியல. என்ன விஷயங்கள் இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவரும் அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு பெரியாருடைய உழைப்பு என்ன, திராவிட இயக்கம், நீதி கட்சி, சுயமரியாதை கட்சி பண்புன்னு தெரியல. காந்தி ஒரு பிராமின் வீட்டுக்குள்ள போக முடியாது, காந்தியே, ஏன்னா அவர் கீழ்ஜாதி, பிராமினுக்கு அவர் கீழ்ஜாதி. அவர் வீட்டு திண்ணையிலிருந்து வீட்டுக்குள்ள போக வச்சது பெரியார் இயக்கம். ஒவ்வொரு சமூகத்தினரும் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறது காரணம் பெரியார் இயக்கம். இன்னைக்கு அந்த சாதி சங்கங்கள்லாம் சேர்ந்து பெரியாரை கல்லவிட்டு அடிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா இப்படி ஒரு விஷயம் வரலாறே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குங்கிறத கரூரை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. செல்வி ஜெயலலிதா அவர்களையும் தாவேகாவினர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கும் போறாங்க. எல்லா அதிமுக தலைவர்களுடைய சமாதிக்கும் போய் நம்ம அந்த விஷுவல்ஸை பார்த்தோம். அதை எடுத்துக்க டேக் ஓவர் பண்ற ட்ரை பண்றாங்களா? இது அதிமுகவினருக்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும்? அதிமுகவை அழிக்க தானே அவங்க பிளானே. ஏங்க இன்னொரு ஜோசியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஜோசியத்தில் உடன்பாடு இருந்தாலும் சொல்றேன், சசிகலாவையும் தலைவரா ஏத்துக்குவார் விஜய். அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டாச்சு, ஜெயலலிதா. முதல்ல பெரியார் மட்டும்னாரு, அடுத்து அண்ணா வந்தாரு, அடுத்து எம்ஜிஆர் வந்தாரு, இப்ப ஜெயலலிதா வந்துட்டாங்க, அடுத்து சசிகலாவை ஏத்து. டிடிவி தினகரன் வச்சுக்கிட்டு சசிகலா படத்தையும் வச்சிட வேண்டியதானே? இல்ல சசிகலாவுடைய கூட்டணி வச்சுக்க வேண்டியதானே? இல்லன்னா அவங்க திமுக அழிப்பு தானே சார் நோக்கம். அப்புறம் என்ன சசிகலா, டிடிவி எல்லாரோடையும் ஒண்ணு சேர்ந்து. இல்ல இது எப்படி எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற பல அமைச்சர்கள் முன்னாள் அதிமுகவினர் தான். அதாவது ஏடிஎம்கே ஸ்டேஷன் ஆஃப் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்க தான் அதிகம் இருக்காங்க. அதே விஷயம் இப்ப தாவேகால ட்ரை பண்றாங்களா? ஏடிஎம்கே ஸ்டேஷன் ஆஃப் டிவிகே புதிய கட்சி இல்ல, அது நான் அவர்கள் சைடுல இருந்து கேட்கல. அந்த விஷயத்தை, அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில எடுக்கிறாங்களா? எங்க அதிமுகவை அழிக்கவும் அதிமுக ஓட்ட பிரிக்கவும் தாங்க அந்த கட்சியை உருவாக்கப்பட்டது. இதுக்குன்னு ஒரு தனித்துவமோ தத்துவமோ எதுவும் கிடையாது. கொள்கையை கேளுங்க, பெரியாருங்கிறாரு, பெரியார தலைவரா சொல்லிதான் எல்லா கட்சியும் இருக்கு. இது அதிமுகவுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? அதிமுகவை ஒண்ணுமே இல்லாம ஆக்கதாங்க முயற்சி பண்றாங்க. ஆனா அப்படி ஆகக்கூடாது. அதிமுக தமிழ்நாட்டுல இருக்கணும். இந்த மாதிரி இந்த விஜய், இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் உருவாகக்கூடாது. என்ன அதிமுகங்கிற மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும். திமுக மாதிரி ஒரு கட்சி, 2 கட்சி சேர்ந்துதான் தமிழ்நாட்டை இன்னைக்கு டாப்ல கொண்டு வந்திருக்கு. அதனால அதை உடைக்கணுங்கிறதாங்க பிஜேபி பிளான். ஃபர்ஸ்ட் ஒரு வீக்கா இருக்க திராவிட கட்சியை காலி செய்யறாங்க. அடுத்து திமுக வச்சு திராவிடத்தை வச்சுட்டு இது ஒரு இந்துத்துவ பூமியா மாத்தணும், தேர்தலே இல்லாத இந்தியாவா மாத்தணும், மாநிலங்களே இல்லாத இந்தியா, தமிழ் தெலுங்குன்னு சொல்ற எதுவுமே இல்லாம ஒரே இந்தியா, ஒற்றை கலாச்சாரம், இந்துத்துவா மட்டும்தான். முஸ்லிமாவே இருந்தாலும் நீ ராமர கடவுள், காங்கிரஸ் முத்து பாரத். ஆமா, அந்த மாதிரி கொண்டு வர்றதுதான் அவங்க லட்சியம். அதுக்கு தமிழ்நாட்டுல அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏடிஎம்கே காரங்க புரிஞ்சுக்கணும். சரி சார், பல கேள்விகளுக்கு விரிவா பதிலளிச்சீங்க, ரொம்ப நன்றி.